சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை ரெசார்ட் வந்து பார்க்குறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் நம்ம வந்து ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பங்களாஸ் மாதிரி வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப வந்து சூட் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய என்ட்ரன்ஸ், என்னென்னா ஒரு நமக்கு ரோடோட சைஸ் வந்து நல்ல ஒரு லாங் லென்த் இருக்குது, ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸஸில் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீச்சுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கமர்ஷியலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்த்துட்ருக்காங்க பிஸ்னஸ் பர்பஸுக்கோ இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கோ அப்படின்னா டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போது நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது சென்னை ஈசிஆர் மெயின் ரோட்டில் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஆன் ரோட்டில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. இந்த ரோடு டுவர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து கனெக்ட் பண்ணுது, அண்ட் சென்னை பொறுத்தவரை திருவான்மியூரில் வந்து கனெக்ட் வந்து பண்ணுது. இதுக்கு அப்படியே பேரலல் ரோடுன்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஓஎம்ஆருமே வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈசிஆர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு பாஷன் ப்ரைம் லொக்கேஷனாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ டாப் மோஸ்ட் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், ஆக்டர், பொலிட்டிக்கல், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெசிடென்ஷியல் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறது. ப்ளஸ் வீக்கெண்டில் நம்ம வந்து ஃபேமிலியோடு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது. அப்படிங்கிறனால ஈசிஆர் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா பாஷன் நல்ல ஒரு ப்ரீமியம் அண்டு ஹை டிமாண்டான லொக்கேஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்கிறது, ப்ளஸ் நமக்கு வந்து ஈஸியாக ஆன் ரோட்டில் இருக்கிறது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து தேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை மல்டிபிள் காம்ப்ளெக்ஸு அண்ட் மால்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சூட் ஆகிற மாதிரி ரொம்பவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகும். டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டி 1 ஏக்கர் 47 சென்ட் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. நமக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே வேணாலும் வந்து பர்ச்சேஸ்மே வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வேணுங்கிற சைஸ் 40 சென்ட் இல்லை 50 சென்ட் அப்படி வேணும்னாலும் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் அட்வான்டேஜஸ்னு வந்து பார்க்கும்போது 3 சைடுமே நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் ஈசிஆர் ஆன் ரோட்டில் வந்துருக்கு. அதுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ரோடுமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. கார்னர் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ப்ராப்பர்ட்டியோட பேக் சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வைட் ரோடுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 3 சைடுமே நமக்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் வந்துருக்கு. ஸோ நமக்கு மால்ஸு, மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ், இல்லை ஹோட்டல்ஸு, ரெசார்ட் இந்த இது மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக வந்திருக்கும். இல்லை நமக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு பிரித்து வாங்குகிறோம் அப்படின்னம்னாலுமே 3 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம எந்த சைடு வேணாலுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ப்ரைஸ் பொறுத்தவரை நமக்கு பெர் கிரவுண்ட் வந்து 1,80 lakhs வந்து கோட் வந்து பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈசிஆர் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு மூவிங்லேயே வந்து இருந்துகிட்ருக்கும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா மெரைன் காலேஜஸாக இருக்கட்டும், அண்ட் எம்ஜிஎம் அண்ட் விஜிபி ரெசார்ட், இன்னும் நிறைய ரெசார்ட்ஸுமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு வந்து பார்க்கும்போது முட்டுக்காடாக இருக்கட்டும், அண்ட் கோவளம் பீச், இன்னும் நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து மாயாஜாலாக இருக்கட்டும், அண்ட் வீக்கெண்ட் நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்னு வந்து பார்க்கும்போது நமக்கு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு அப்படியே பேரலல் ரோடு நமக்கு வந்து ஓஎம்ஆருமே வந்துடும். ஸோ ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனி இருக்கிறதுனால ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட்ஸாக தான் வந்து போயிட்டே வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒர்க் வந்து போகிறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் போகிறவங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த 2 ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் அண்ட் ப்ரீமியம் லொக்கேஷனாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கும். இதை தவிர ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் கவர்மெண்ட் சைடுக்கான ப்ராஜெக்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஓஎம்ஆரில் ஃபுல் ஃப்ளெஜாக மெட்ரோக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, சிட்டிலேருந்து வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவுமே நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஈசிஆர் பொறுத்தவரை ஃபுல் ஃப்ளெஜாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபெரல் ரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரோடு நமக்கு வந்து ஈசிஆர்லேருந்து அப் டு எண்ணூர் வரை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஈசிஆர் டு நமக்கு வந்து சிங்கப்பெருமா கோயில் அண்ட் ஒரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் டு எண்ணூர் வரை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது. அப்படிங்கிறனால ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து வர இருக்குது. நல்ல ஒரு டெவலப்பிங்குமே வந்து ஆகிட்டுருக்கு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர்ஸ் 700 crores மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து அமைக்க போகிறாங்க. இதை தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி டேட்டா சென்டராக இருக்கட்டும், அண்ட் ஒண்டர்லா அம்யூனிசியம் பார்க், இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து வர இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடில் வந்து ஈசிஆர்லேருந்து அப் டு நமக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4-way லேனை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண வந்து போகிறாங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், அண்ட் விஐபி அண்ட் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ரெசிடென்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அட்வான்டேஜஸ், நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் வந்து
அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கோ இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசட்டோ உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் பர்பஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.